ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு அநேக நமஸ்காரங்கள். இந்த வார பலன்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை, திங்களிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உள்ள வாரத்தின் பலன்களை இந்த காணொலியின் மூலம் நாம் காண இருக்கிறோம். பொது பலன்களிலே சந்திரன் எப்படி மூவ் ஆறார் அப்படிங்கிறது நம்ம முக்கியமான ஒரு கோட்பாடாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். சந்திரன் எப்படி போறாரோ அதுதான் ராசியின் பலன்கள் அப்படின்னு சொல்றாங்க. லக்னம் அப்படின்னு போட்டிருக்கோம். அங்கேருந்து பார்க்கும்போது ஒருத்தருடைய இண்டிவிஜுவலான ஒரு ஜாதகத்தை எப்படி அனலைஸ் பண்ணணும், லக்னத்தை பேஸ் பண்ணி போவோம். ராசியின் பிரகாரம் போகும்போது பொதுவான பலன்களாக தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறது குறிப்பை நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்திலே முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து பயணம் செய்ய போகிறார். அவிட்டத்திலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் என்கிற மேஷ ராசி வரைக்கும் சந்திரனுடைய பிரயாணம் மகர ராசியிலிருந்து இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். வாரத்தின் 14ஆம் தேதி அன்றே சங்கடகர சதுர்த்தி என்று சங்கடங்களை விலக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல அருமருந்து பௌர்ணமியின் 4ஆம் நாள் நமக்கு விநாயக பெருமானின் சங்கடங்களை அறுக்கும் சங்கடகர சதுர்த்தி. நார்மலாக அந்த சதுர்த்தி தினத்தன்பு செய்யக்கூடிய காரியங்கள் 48 நாட்களிலே கெடும் என்ற ஒரு உமை உண்டு. அப்படி என்றால் நம்ம கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை திருப்பி கொடுத்தால் சீக்கிரம் அடைஞ்சு போடும். அப்படிங்கிறதுனால இதை செய்வது நல்லது. வாரத்திலே 16ஆம் தேதி அன்று தட்சிணாயன புண்ணிய கால ஆரம்பம் அப்படின்னு இருக்கும். அதாவது ஆனி மாசத்தோட இந்த உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தட்சிணாயன புண்ணிய காலமானது மழைக்காலங்கள் ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு தெரிகிறது. 17ஆம் நாள் நமக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு சூரியன் பிரயாணம் செய்ய ஆரம்பித்து விடுவார். அதாவது ஆடிப்பிறப்பு வந்துவிடும். ஆடிப்பிறப்பு ஆடி பண்டிகையாக அன்று கொண்டாடப்படும். அன்றைய நாளில் ரேவதி நட்சத்திரத்திலே நமக்கு சந்திரன் பிரயாணம் செய்து கொண்டிருப்பார். 18ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு காலாஷ்டமி என்ற அஷ்டமி உண்டு. பைரவரின் வழிபாடு மிகுந்த பலனை தரும். தீய சக்திகளிலிருந்து விடுபடலாம். நல்லதொரு முன்னேற்ற பாதைக்கு வழிகாட்டக்கூடியது காலாஷ்டமி. அன்றைய நாள் அஸ்வினி பரணி அப்படிங்கிற நட்சத்திரங்கள்லாம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் கிரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் பண்ணக்கூடிய நாட்களாக அமையலாம். அதனால் அதையும் கேல்குலேட் பண்ணிக்கணும். 20ஆம் தேதி கிருத்திகை விரதம். அன்றைய நாளிலே முருகப்பெருமானை வழிபடுவதும் நமக்கு நல்ல பலனை தரும் அப்படின்னு தெரிகிறது. அதனால் இந்த வாரத்தில் அண்ணன் சதுர்த்தியில் ஆரம்பித்து தம்பி கிருத்திகை முருகன் வரைக்கும் முடிய போகுது அப்படின்னு சிம்பிளாக கம்ப்ரைஸ் பண்ணிட்டா இந்த வாரம் ஒரு நல்ல வாரம் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். கோள்கள் இருக்கக்கூடியது அப்படின்னு போய் பார்த்தோம்னா, மீன ராசிக்குள்ளர சனி பகவான் வக்கரகதியில் இருப்பார். ரிஷப ராசிக்குள்ளே சுக்கிர பகவான் இருப்பார். மிதுன ராசிக்குள்ளர குருவும் சூரியனும் அமர்ந்து அந்த 16ஆம் தேதி முடிஞ்சு 17ஆம் தேதி இந்த சூரியன் மட்டும் கடகராசிக்குள் புதனுடன் சேர்ந்து விடுவார். செவ்வாயும் மற்றும் கேதுவும் சிம்ம ராசியில் அமர்ந்திருப்பார்கள். ராகு பகவான் கும்பராசிக்குள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்திலே சந்திரன் தவிர்த்த மற்றவர்களுடைய கிரக சூழ்நிலையில் காட்டுகிறது. சந்திரனும் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி வரைக்கும் நமக்கு பிரயாணம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுன்னு பார்க்குறோம். இந்த வாரத்திலே 19ஆம் தேதி அன்று, ஜூலை 19ஆம் தேதி அன்று புதனும் வக்கரகதியை அடைய போகிறார். அப்படின்னா கடகத்தில் அவர் வக்கரம் அப்படின்னு மாறுவார். இந்த சூழ்நிலையும் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுட்டோம்னா, இந்த வாரத்தில் புதன் என்ற புத்தி, தொழில் என்ற இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், உழைப்பையும் தன்னிலையையும் பிழக்கக்கூடிய சூரியன் மாற்றம், இதெல்லாம் ஒரு ராசிக்கும் எப்படி பலன்களை தரும் அப்படிங்கிறத தீர்மானமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுனால ஒரு ராசியும் என்னென்ன பலன் தருவது என்பதை தெளிவாக காண்போம். வாருங்கள்.